அப்போ இவங்க என்ன செய்யணும், தடுமாறி விழுந்துட்டாங்க, மூக்கில் அடிபட்டுடுச்சு. ஒரு தடவை என்கிட்ட சொன்னாங்க, ஏர்போர்ட்டில் இருந்து பெங்களூர்லேருந்து வரும்பொழுது நீங்கள் ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு பஸ்ஸா அதில் நம்மளை ஏற்றி கொண்டு போய் ஃப்ளைட்டுக்கிட்ட விடுவாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஏறிட்டு போகும் பொழுது சொல்லும்போது அவங்க உட்கார்றதுக்கு முன்னால ஸ்டார்ட் பண்ணிட்டார் அந்த டிரைவர். ஏன்னா இந்த இன்சிடென்ட் என்கிட்ட குறிப்பிட்டு சொன்னாங்க. அப்போ இவங்க என்ன செய்யணும், தடுமாறி விழுந்துட்டாங்க, மூக்கில் அடிபட்டுடுச்சு, கையில் எல்லாம் சிராய்ப்பு ஏற்பட்டுடுச்சு. உடனே ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் எல்லாரும் வந்து என்னன்னு சொல்லிட்டு, என்ன இப்படி அவங்க சரோஜாதேவி வந்திருக்காங்க, நீ வந்து இப்படி வண்டியை பார்க்காம ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த டிரைவரை. 5-6 வருஷம் முன்னால். உடனே அவங்க சொன்னாங்களா, ஃபோன் பண்ணி அந்த அத்தாரிட்டிஸ்கிட்ட சொன்னாங்களாம், ஐயோ தயவு செய்து அந்த தம்பியை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, அது ஏதோ இருந்துச்சு ஏதோ எல்லாம் சரியாயிடும், எனக்கு சும்மா லேசான ஒரு சிராய்ப்பு தான், ப்ளீஸ் அவனை மறுபடியும் ரீஜாயின் பண்ணிக்கோங்க, என்னால் ஒரு தம்பியோட இது கெட்டுறக்கூடாது, சஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நான் அவனை சொன்னோன்னா அவன் என்னை திரும்பி வந்து நன்றி சொல்லிட்டு போனான் அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவங்க.